ஏன் மயிலு உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது ஏதாவது இருக்குதா? மண்டையில மூளைக்கு இது இருக்குதா? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து மயில வந்து மயிலோட அம்மா பாக்கிய திட்டுறாங்க. ஏன் எதுக்கு இப்படி திட்டுறீங்க என்னைய? நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணிட்டியா? ரூம்ல இந்த டாக்குமெண்ட் நான் எடுத்தேன். என்னது இதெல்லாம்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது? அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கிற, செக்கப் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. டாக்டர் எல்லாம் ஏதோ மாத்திரை மருந்துகள் எழுதி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு இப்போ அப்படியே அமைதியா போயிடணுமா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வயித்துல உண்மையாலுமே குழந்தை இருக்குதா? போன தடவ தான் வந்துட்டு நம்ம அந்த என்னமோ மெடிக்கல்ல விக்கிற அந்த கிட் ஏதோ வாங்கிட்டு வந்து செக் பண்ணதுல இருந்ததுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா, உங்க வீட்டு ஆளுகள்லாம் நம்ம பொய் சொன்னோன்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளோ தூரம் வந்துட்டு கோரி கோரி வந்து பேசினாங்க. இப்ப பார்த்தா கடைசியில நீ உண்மையாலுமே மாசமா இருக்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் இருக்குது. என்ன இதெல்லாம்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, சுடர் வந்துட்டு எதுக்கும்மா இப்ப திட்டுற? அக்காவு நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் நடந்திருக்குடா, நடந்திருக்கு. ஆனா வந்து இப்ப என்னன்னா, இத வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்திருக்கணும்ல. சொல்லாம அத விட்டுட்டு அவ பாட்டுக்கு வந்துட்டு போய் செக்கப் பண்ணி வந்துட்டு, அவ பாட்டுக்கு கமுக்கமா அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான்னு இத நான் பார்க்காம இருந்திருந்தா, இத பத்தி இன்னும் நமக்கு தெரிஞ்சிருக்காதே. இது ஒண்ணு போதுமே இவ அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டு இங்க பாருங்க தேவையில்லாம வந்துட்டு மறுபடியும் போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். குழந்தை வயித்துல வளருதுன்னு சொல்லி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டி நான் தெரியாம தான் கேட்கிறேன். சுடுறேன் என்னமோ உங்க அக்காவ பேசாத பேசாதன்னு அவளுக்கு அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேசுவியே. இப்ப சொல்லு. அவ என்ன கிறுக்கு மாரி எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாரு. இத போய் அந்த வீட்ல சொல்லவும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்ன்னு சொல்லிட்டு இருக்காளே. இத விட ஒரு பெட்டர் சான்ஸ் கிடைக்குமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க நம்ம போய் சொன்னா கண்டிப்பா நம்ம பொய் பேசுறோம்னு தானே சொல்லுவாங்க. அதனால தான் அப்படின்னு சொன்னா. அப்புறம் அதுக்காக இப்படியே விட்டுற போறியா நீயி? சரி அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2, 3 மாசம் கழிச்சு வயிறு தள்ளிட்டு வெளில வருமே, அப்ப என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா 2, 3 மாசம் ஆகட்டும். அப்ப வந்துட்டு நம்ம சொன்னா இப்ப நம்பவும் போறது கிடையாது. பொய்ன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம டென்ஷன் தான். டென்ஷன் ஆகி கடைசியில என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதனால தான் நான் ஒரு 2, 3 மாசம் ஆகட்டும். கொஞ்சமாவது வந்துட்டு வயிறு முன்னாடி தள்ளி வந்ததுக்கப்புறம் போய் சொன்னோம்னா நம்புவாங்கல்ல. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணவும் முடியாதுல்ல. நான் பொய் சொல்றேன்னு சொல்லவும் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு மயிலு நீ பண்றதெல்லாம் சரி கிடையாது. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம இப்பவே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பலாம் பேசுறதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வரமாட்டியா? அப்புறம் வேற என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்பவும் போல வேலைக்கு போறேன். நான் வந்துட்டு என் வேலைய பார்த்துட்டு இருக்க போறேன். நீங்க உங்களுக்கு இப்பவே போய் சொல்லணும் அப்படின்னா, நீங்க போய் சொல்லுங்க. என்னமோ பண்ணுங்க. நான்லாம் ஆனா வந்து நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பண்ணிட்டு அப்படியே அமைதியா பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப 4 காசு சம்பாதிக்கிறதும் போதும். அந்த மயிலோட அந்த மீனாவோட சேர்ந்ததுலேருந்து இப்போ உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே வேறையா இருக்கே. கொஞ்சம் கூட வந்துட்டு மதிப்பே இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம வந்துட்டு மீனாவெல்லாம் இந்த விஷயத்துல இழுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனாவ இழுக்காதீயா? அப்போ நீ பண்றதுக்குலாம் என்ன பண்ண சொல்ற? நீ பண்றதெல்லாம் கரெக்ட்ன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டு ஓகே, ஓகேன்னு மண்டையாட்டிட்டு போ சொல்றியா? விளையாடுற நீ. நீ உட்கார்ந்துருக்கிறது வேற இந்த மீனாவோட வீட்டுல இல்ல. என் வீட்ல உட்காந்துட்டு இருக்கிற நீ. அதனால நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். அதுக்கு மேல வந்துட்டு கேட்க முடியாதுன்னு நீ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்னம்மா நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாது அவ்வளோதானே. அது இல்லாம நான் போயிடுறேன் அவ்வளோதான். உனக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதானே உன் கையில இப்போ காசு வந்துருச்சு. உன் சம்பாத்தியத்துல நீ செலவு பண்ணிக்குவ. அதனால இப்ப நீ இந்த வீட்ட விட்டு போனாலும் உனக்கு பிரச்சனை இல்ல. உன் காரியம் முடிஞ்சிருச்சு. அப்படித்தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்ல வந்து உட்கார்ந்ததுக்கு காரணமே நீ தானே. நீ தானே என் வாழ்க்கைய இப்படி பண்ணி வச்சிருக்கிற. இப்படி இருந்து பண்றதெல்லாம் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்துட்டு நான் வேற ஏதாவது பேசிட்டு இருக்கிறேன் நீயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? உன் நல்லதுக்கு தானே பண்ணேன். என்ன நல்லதுக்கு பண்ணீங்க? பொய் பேசி கல்யாணம் பண்ணி வச்சது நல்லதா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் சும்மா பொய் பேசுற ஊர் உலகத்துல பொய் பேசி கல்யாணம் பண்றதே இல்லையா ஒருத்தரும். உங்க வீட்டு ஆளுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஓவரா வந்துட்டு என்னமோ ஊர்ல இல்லாத பொய்யெல்லாம் பேசின மாரி வந்துட்டு இது தப்பு, அது தப்புன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உன்னைய இப்படி உட்கார வச்சுட்டு அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நீ என்ன சொல்றன்னா, அவைங்க பண்ணதெல்லாம் கரெக்ட்டு. நான் என்னமோ பண்ணதெல்லாம் தப்பு. என்னால தான் கெட்டு போச்சு, கெட்டு போச்சுங்கிறியே! சரி நான் கல்யாணம் பண்ணது பொய் பேசி கல்யாணம் பண்ணதாவே இருக்கட்டும். நீ சாமர்த்தியமா உன் புருஷன அந்த வீட்டு ஆளுகள கையில போடுறக்கு உனக்கு தெரியல. அத வந்து நீ எங்க வந்து பேசிட்டு இருக்கிற? உன்னால முடியாது சாமர்த்தியத்தனம் உன்னால முடியல. அதுக்காக வந்துட்டு நான் என்னமோ குறை பண்ண மாரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு நீங்க 1000 தான் சொல்லுங்க. நீங்க பண்ணது முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் தப்பா தானே பேசிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போ உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னோன உடனே எல்லாம் வந்துட்டு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு நான் போய் என் வயித்துல குழந்தை வருதுன்னு சொல்லிட்டு நான்லாம் போ முடியாது. எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நான் சொல்லிக்குவேன். என் வேலைய பார்த்துட்டு நான் போய்க்கிறேன். இனிமேல் வந்துட்டு நீங்க எதுவும் என் விஷயத்தில் தலையிடாதீங்க. நீங்க தலையிடாம இருந்தீங்கனாவே என் விஷயத்த நான் சரி பண்ணி நான் எப்படியாவது அந்த வீட்ல போய் என் மாமாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவேன். அதோட இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ தானே நல்லா யோசனை செய்வ அப்படின்னு சொல்றாங்க. இத்தன நாளா தான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு அம்மா, அப்பா இந்த உலகத்துல யாருக்குமே வந்துட்டு வந்துட்டு பொய்யே பேச மாட்டாங்க. அம்மா, அப்பா வந்துட்டு பசங்க பிள்ளைங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு நெனப்புல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நான் என்னை ஏமாந்துட்டேன். இதுக்கு மேல வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் ஏமாறக்கு தயாரா இல்ல. என் மதிப்பு என்ன? நான் இப்படி இருந்தா என்ன நடக்கும்? அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா வந்துட்டு மயிலோடைய அப்பா வந்து வராரு. வந்துட்டு "இங்க பாத்தியாய்யா எப்படி பேசிட்டு இருக்கான்னு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்க பாரு பாக்கியா நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவ சொல்றது கரெக்ட்டு தானே. அவ வாழ்க்கைய அவ அமைச்சுக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு "அப்பா நீங்க தான்ப்பா சரியில்ல. ஆரம்பத்திலேயே அம்மா பண்றதெல்லாம் கரெக்ட்டா தப்பான்னு பார்த்துட்டு நீ வந்துட்டு அம்மாகிட்ட நான் 2 கேள்வி கேட்டிருந்தீன்னா இப்படிலாம் நடந்திருக்காது. நீ என்ன பண்ணுவ நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற மயிலோடைய அப்பா, "இல்ல அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ,
அப்போ மாணிக்கம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சு நின்றுருக்காரு. "பத்தியாயா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நீ மோசம்னு சொல்லிட்டா, இவளுக்கு இதே வேலையை போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பேக் பண்ணுறக்கு எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சொல்கிறாரு, "அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருமா, அக்கா போனா இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படிம்மா எங்கம்மா போவா? போகட்டும், அவங்க வீட்டுக்கு போகட்டும், ஏன் வயித்துல வாய் வெறுமா இருக்கா இல்லை?" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா மாணிக்கம், "என்ன சொல்கிற பாக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாமா. "ஆமாம், உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, இப்போ உண்டாயிருப்பா போல இருக்கு, டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டே வச்சிருக்கிறா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு மாணிக்கம் உடனே, "அப்போ இப்படி இருக்கிறவளை எதுக்கு வீட்டை விட்டு போன்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கிற? வீட்டை விட்டு எங்கே போய் சொல்லு? ஹாஸ்டலுக்கு போய் இருந்தாலும் கூட பக்குவமாக வீட்டில் இருக்கிற மாதிரி நேரத்துக்கு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆக்கி கொடுக்குற மாதிரி இருக்குமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதானே, ஆக்கி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் தான் நான் இருக்கேன்." அவள் அப்படியேவா பண்ணி சொல்லிட்டு இருக்கிறா? "அதெல்லாம் முடியாது, நம்ம பேச்செல்லாம் இனிமேல் கேட்கவே முடியாதுன்னு பேசிட்டு இருக்கா. அவளுக்கு நீ ஆக்கி போடு, அரிச்சு போட்டுன்ட்டு உட்காந்துட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன மயிலு, உங்கள் அம்மா சொல்கிறான்னு கோவத்தில் நீ வாட்டுக்கு இந்த மாதிரி சமயத்தில் எங்கேயோ போகிறங்கிற, அலைஞ்சு திரிஞ்சு வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இதுதான் உன் வாழ்க்கையை திரும்ப உனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸாக அமைஞ்சிருக்கு. அதை போய் நீ வந்து கெடுத்துருக்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இங்கே பாருங்கப்பா, போதும்ப்பா, நீங்கள் அம்மா பேச்சை கெடுத்தா எல்லாம் சொல்லுவீங்க. நீங்களே சுயமாக யோசிக்க மாட்டீங்க, யோசிச்சு எங்களுக்காக எதுவும் பண்ணவும் போகிறது கிடையாது. அம்மா சொல்கிறதா கரெக்டுன்னு நீங்கள் பண்ண சொல்லுவீங்க. இனிமேல் இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் நான் என்னால் எல்லாம் கேட்க முடியாது, கேட்டுட்டு இங்கே வந்து திட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. அம்மானால தான் நான் வேலைக்கு கூட போனேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், இந்த வீட்டில் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாமே என்னால் தான் நீ சொல்லுவ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஆமாம், இதில் என்னம்மா சந்தேகம் இருக்குது, சொல்லு பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் என்னை வந்து இது பண்ணி உண்மையை தெரிஞ்சோன்னா அமுச்சு விட்டாங்க கோவத்தில், இல்லைனாலும் சொல்லலை, அதோடு இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் அசிங்கமாக பேசி, அதுக்கப்புறம் போய் கேஸை போய் கொடுத்து, அவங்க குடும்பத்தில் எல்லாத்தையும், அரசியலேருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஜெயிலில் உட்கார வச்சு இவ்வளவும் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க எப்படி உன் பொண்ணை என்னை வந்து எப்படி ஏற்றுக்கிட்டு வந்து வாழ்வாங்கன்னு நீ நினைக்கிறேன்? சொல்லு பார்க்கலாம். எனக்கெல்லாம் 99% இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை. என்னமோ இப்போ வந்துட்டு வயித்துல குழந்தை இருக்கிறதுனால ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வந்து மனசுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்குது. ஏதோ கொஞ்சமாவது வந்து நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக வந்துட்டு நீ சொல்கிற மாதிரியெல்லாம் வந்து நான் வந்து இப்போவே போய் கேளு புடி அப்படின்லாம் பண்ண முடியாது. மீனா அப்போவே சொன்னா, "கொஞ்ச நாள் அமைதியாக இருங்கக்கா, எல்லாம் சரியாயிரும். காலம் பதில் சொல்லும்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியே இருந்திருக்கலாம். உன் பேச்சை கேட்டு நீ கேஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல், நீ சொன்னதெல்லாம் நம்பி நானும் சைன் பண்ணி, இப்போ அவங்க குடும்பத்தையும் கொண்டு வந்து நிற்க வச்சு அசிங்கப்படுத்துனதுக்கப்புறம் இப்போ போய் நான் வாழ போகணும்னு சொல்லி சொன்னால், எந்த முகத்தில் வச்சுட்டு நான் போய் அங்கே போய் வாழ்றது? எல்லாரும் என்கிட்ட ஃபஸ்ட்டு சகஜமாக பேசுவாங்களா? இல்லை நினைப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா? நான் பயப்பட, நான் ஏதாவது பண்ணிடுவேனான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க, இப்படி எப்படி இருக்கும் லைஃப்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ப்ராக்டிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "போதுண்டி, நீ வந்து எனக்கு பணம் எடுத்ததெல்லாம் போதும். இப்போ நீ கிளம்பி அந்த வீட்டுக்கு போறியா, இல்லை நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மயிலோடைய அம்மா ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் அதையே பேசுகிறாங்க. இதை பார்த்துருக்கு மயிலோடைய அப்பா மாணிக்கம் சொல்கிறாரு, "இங்கே பாரு, அதான் அவள் சொல்கிறாள்ல, எனக்கு டைம் கொடுக்கணும், நான் எப்போ வேணும்னு சொல்லணும், அப்போ நான் சொல்லிப்பேன். என் விஷயத்தை தலையிடாதீங்கன்னு சொல்கிறாள்ல, அப்புறம் அவள் பார்த்துப்பா. நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதை எப்படிங்க விட முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வந்துட்டு இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்ததே பெரிய விஷயம். அதை தட்டி கழிக்கக்கூடாதுல்ல. நாளை பின்ன ஏதாவது ஆயிடுச்சுன்னா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எனக்கு நான் அவரோட சேர்ந்து வாழணும்னு என் தலையம்சம் இருந்ததுன்னா நான் சேர்ந்து வாழ போகிறேன். இல்லைன்னா விடுங்க, என் தலையெழுத்து என்னவோ அது நடந்துட்டு போகுது. இத்தனை நாளாக வந்துட்டு பயந்து பயந்து வாழ்ந்தது போதும். நீங்களும் அப்பாவும் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நினச்சி, அதுக்காக நான் வந்து பண்ண வேலையெல்லாம் போய் பேசுனதெல்லாம் போதும். இனிமேல் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவும் நான் கேட்கவும் மாட்டேன். எதுவும் நடக்கவும் நடக்காது. சுடர், உனக்கு ஏதாவது பார்க்கணுன்னா என்னை வந்து நீ இப்போ கால் பண்ணிட்டு வா. நான் எங்கே தங்கியிருக்கேன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நீ அங்கே வந்து என்னை பார்த்துக்கோ. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன்னு"